வணக்கம், ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ட்ரேடிங் சைக்காலஜின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? நான் என்ன தான் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்துக்கும் ஒரு பழியை தூக்கி போட்டுருவாங்க. என்னென்னா ட்ரேடிங் சைக்காலஜி தான், அது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிசிப்ளின் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஜங்கான விஷயம் தான். இயல்பாக நம்ம நடக்கிற விஷயத்துக்கு இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அவ்வளோ பேச மாட்டாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது மட்டும் ட்ரேடிங் சைக்காலஜி தான் எல்லாமே எப்படின்னு பேசுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சில ஸ்டெப்ஸ் இருக்குது, சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தினா அந்த ட்ரேடிங் சைக்காலஜிங்கிற ஒரு இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் மூளையில் செலுத்திக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. இந்த ட்ரேடிங் சைக்காலஜி இயங்குகிறதே எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது தான் வரும். பிரச்சனையில் இருந்தால் தானே அது வரும். இல்லைன்னா பிரச்சனையை நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா அது வரும். இது ரெண்டு தான் காரணம். ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாது, இல்லைன்னா பிரச்சனையை புரிஞ்சுக்காமல் இருக்கணும். இது ரெண்டு காரணத்துக்காக தான் ட்ரேடிங் சைக்காலஜி வருது. அது என்னென்னா இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1 என்னென்னா பெரும்பாலான மக்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது பெரும் எதிர்பார்ப்போடு வராங்க. எதிர்பார்ப்புன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, மாதம் 10% எனக்கு வருமானம் வரணும். நான் 1 லட்ச ரூபா போட்டோம்னா 10,000 வரணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு பணம் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா, பெருவாரியாக பார்த்தீங்கன்னா 30%, 40% பெர் ஆனம் வருஷத்துக்கு தான் பெரும்பாலும் கிடைக்கும். பெரும்பாலான பெரிய மக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும், நீங்கள் அவ்வளோ சதவீதம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் மட்டும் 60% பண்ணலைன்னா, நான் ஆக்டிவாக பண்ணுறேன், எல்லா வருஷமும் இப்படி நடக்குமான்னு தெரியாது. நடந்தாலும் நடக்காட்டாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல. என்னுடைய மனோபாவம் என்னென்னா 30%லேருந்து 40% தான் மனோபாவம். இதை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு 90% பிரச்சனை போயிடும். பெரும் பணம் எதிர்பார்க்குறது தான் அதில் உள்ள பிரச்சனை. நீங்கள் ஒரு தொழில் பண்ணால் மட்டும், நீங்கள் அதில் மட்டும் ஒரு 10 லட்சம் முதலீடு பண்ணால் மட்டும் அதில் என்ன சொல்கிறீங்க, ஏதோ மாதம் 20,000 30,000 வந்தால் போதுங்கிறீங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டு பங்குச்சந்தைன்னு வந்தால் மட்டும் என்ன சொல்கிறீங்க, 10 லட்சம் போட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு மாதம் 1 லட்சம் வேணும்னு சொல்கிறீங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் முதல் காரணம். ஸோ ஒரு பெரிய பண முதலைக்கும் ஒரு சாதாரண தொழிலாளிக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டிருக்க பணத்துக்கு அதிகமான வெகுமதி, அதாவது அதிகமான ரிவார்டு எதிர்பார்க்கறது தான் ஒரு சாதாரண மனிதனுடைய மனோபாவம். ஆனால் ஒரு பெரிய பண முதலோட எண்ணம் எப்படி இருக்குது, பெரிய பணம் போட்டாலும் எனக்கு குறைவாக இருந்தாலும் போதும் அப்படின்ட்டு இருக்கு. என்னங்க பண்ணுறது, என்னுடைய வீட்டில் அப்படியோட நிதி நெருக்கடி அப்படி இருக்குது, எனக்கு தேவைகள் அப்படி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கேபிட்டலை, உங்களுடைய முதலீட்டை நீங்கள் அதிகப்படுத்தணுமே தவிர ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா மிரட்டக்கூடாது. எனக்கு 10% கொடு, 15% கொடு, 20% கொடுன்னு மிரட்டினா என்ன ஆகும்? பெரும்பாலான மக்களுக்கு நடக்கிறது இதுதான். என்ன நடக்குது, பெரும் எதிர்பார்ப்போடு வர்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங்கை பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுனால, ரொம்ப அதிகமான ரிவார்டு வேணுங்கிறதுக்காண்டி, வெகுமதி வேணுங்கிறதுக்காண்டி அதிகமான ரிஸ்க் எடுக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமாக லாஸ் ஆகுது. ஆக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே எனக்கு மாதத்துக்கு 3% போதும், 4% போதும் அப்படிங்கிறது எண்ணத்தோடு வந்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி தேவைப்படாது. நம்பர் 1. 2வது ட்ராடவுன். நீங்கள் ஒரு சிஸ்டம் இது பண்ணும்போது அதோட ட்ராடவுன் என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய சிஸ்டத்துக்கு நான் நல்லா தெரியும், என்னுடைய சிஸ்டத்துக்கு ஒரு 15% வரைக்கும் ட்ராடவுன் வரலாம். 10லேருந்து 15% வரைக்கும் ட்ராடவுன் வரலாம். ட்ராடவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் தொடர்ந்து எவ்வளோ நாட்கள் என்னுடைய ஈக்விட்டி கவர், அதாவது என்னுடைய முதலீடு தொடர்ந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கிறது தான் ட்ராடவுன். இது பேக் டெஸ்டிங்னு ஒன்று பின்னால் இருக்கும். அதில் பேக் டெஸ்டிங்கில் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் புள்ளி விவர அடிப்படையில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை 10 வருஷம் நீங்கள் சோதனை பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ தூரம் பணத்தை நீங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அந்த புள்ளி விவரம் உங்களுக்கு தெரிஞ்சோம்னா, இப்போ ஒரு உதாரணத்தை வச்சுங்களேன், நீங்கள் 1 லட்சம் போட்டு பண்ணுறீங்க, 10,000 வரைக்கும் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ட்ராடவுன் அப்படிங்கிறது நம்ம புள்ளி விவரத்தில் தெரியணும்னா, அது 15,000 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ராடவுன்கிறது 1.5 மடங்கு அதிகரிக்கலாம். வரலாற்றுப்படி ஒரு 10,000 இருந்தால் கூட இப்போ 15,000 வரைக்கும் கூட நம்ம போகலாம். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னோம்னா, லாஸ் வரும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்காது. இப்போ என்ன பிரச்சனைனா, யாரோ ஒரு ஆள் சிஸ்டம் கொடுக்குறாங்க, யாரோ ஒரு ஆள் ஏதோ சொல்கிறாங்க, நான் ட்ரேட் பண்ணுறேன், நான் பணம் திடீர்னு லாஸ் ஆகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, லாஸ் வரும்போது சீக்கிரமாக கட் பண்ணிடுறேன், ப்ராஃபிட் வரும்போது சீக்கிரமாக கட் பண்ணிடுறேன். சில நேரம் என்ன பண்ணுறேன், லாஸ் வரும்போது ரெக்கவர் ஆகும் வச்சுட்டே இருக்கிறேன், அதனால் தொடர்ந்து லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க.
ஸோ லாஸ் ஆகும்போது கஷ்டம் இதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வந்து இந்த ட்ராடவுன் அவங்க பார்த்ததே இல்லை. இந்த ட்ராடவுனை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சிஸ்டம் டிஃபைன் பண்ணுறீங்க, சிஸ்டத்துக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் பிரகாரம் வந்து எவ்வளோ ட்ராடவுன் இருக்கலாம். இப்போ 1% ஸ்டாப் லாஸ் வச்சா தொடர்ந்து எத்தனை சதவீதம் வந்து எத்தனை தடவை வந்து லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. 2% ஸ்டாப் லாஸ் வச்சா தொடர்ந்து எத்தனை சதவீதம் லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கணும், பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கணும், சோதனை ஓட்ட ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் சோதனை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராது. நீங்கள் என்னென்னா நீங்கள் எதுவுமே நம்பரே பார்க்கல, 10 வருஷத்துக்கு இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யணுங்கிறது உங்களுக்கு ரெக்கார்டு தெரிஞ்சதுன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்குரிய அனுபவம் உங்களுக்கு வந்துடுது இல்லையா. இப்போ அந்த அனுபவம் வந்த விட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சைக்காலஜிலாம் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ மார்க்கெட்டில் உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம், அனுபவம். புதுசாக வரவனுக்கு அந்த அனுபவம் இல்லை. அந்த அனுபவத்தை என்ன பண்ணலாம்னா மறைமுகமாக நம்ம பெற முடியும். எப்படி பெற முடியும், பேக் டெஸ்ட் பண்ண முடியும். எவ்வளோ நாளைக்கு பேக் டெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ நாளைக்கு டேட்டா இருக்கோ அவ்வளோ நாளைக்கு பேக் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ 10 வருஷத்துக்கு உங்கள் சிஸ்டம் இவ்வளோ % ஸ்டாப் லாஸ் போட்டால் எங்கெல்லாம் லாஸ் வந்திருக்கும், தொடர்ந்து எப்படிலாம் லாஸ் ஆகிருக்கும், எவ்வளோ தூரம் லாஸ் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை பொறுத்து நீங்கள் பொசிஷன் சைஸ் பண்ணி இதுக்கு மேலே என்னால் லாஸ் தாங்க முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பொசிஷன் சைஸ் கம்மி பண்ண போகிறீங்க. இந்த லாஸ் தாங்க முடியும்னா பொசிஷன் சைஸ் அதிகப்படுத்த போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தொடர்ந்து லாஸ் ஆகும்போதோ ப்ராஃபிட் வரும்போதோ இல்லை ஒரு பெரிய ட்ராடவுனில் வரும்போதோ அது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக இருக்காது, ஒரு அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. இது ஏற்கனவே நான் 10 வருஷம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் இப்படிலாம் தொடர்ந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மை புரியும். அப்புறம் இந்த பேக் டெஸ்டிங்கிறது யாருமே பண்ணுறதே கிடையாது. சும்மா ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தேன், இங்கே சப்போர்ட் எடுத்தது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது, நான் ப்ராஃபிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலைமை தான் அப்படி இருக்குது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் போயிடும். சைக்காலஜிக்குள்ளே வரக்கூடாதுன்னா ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். வழி ஒன்று, நீங்கள் 10 வருஷமோ இல்லை 5 வருஷமோ பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா, சோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ் ப்ராஃபிட்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னால் வந்துட்டு போயிடும். ஸோ புதுசாக வரும்போது இவ்வளோ ப்ராஃபிட்டா அப்படின்னு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்காது, ஐயோ இவ்வளோ லாஸா அப்படிங்கிறது ஒரு டவுன் ஃபீலிங் இருக்காது. இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தோட அனுபவம் வந்துடும். இதுதான் நம்பர் 1. 2 வந்து பொசிஷன் சைசிங். பொசிஷன் சைசிங்னா என்ன அர்த்தம்னா வந்து எவ்வளோ தூரம் லாஸுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடியுங்கிறது நீங்கள் முன்னுக்கூடியே டிசைட் பண்ணுறீங்க, முன்னுக்கூடியே தீர்மானிக்கிறீங்க. அந்த தீர்மானம் பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டை பொறுத்து. ஆக உங்கள் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது உங்கள் எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். உங்கள் ரிஸ்க் கம்மியாக இருந்தால் லாஸும் கம்மியாக இருக்கும். அந்த லாஸ் வரும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பயமும் போயிடும். ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்கணும், நீங்கள் 10 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் சைக்காலஜி ஜென்மத்துக்கும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பேன், நான் வந்து ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் எனக்கு கவலையில் நான் வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பொசிஷன் வச்சுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு. என்னுடைய பயிற்சி வகுப்புலையும் நான் இதான் சொல்லித்தரேன். ஸோ எவ்வளோ ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கணும், இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்ன பொசிஷன் சிக்ஸ் எடுக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எவ்வளோ ட்ராடவுன் போகும், இன்னும் பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட் என்ன, எங்கெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்னா வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் சைக்காலஜிக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்லை. இது பண்ணாமல் நீங்கள் நேரடியாக ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி புக்கு படிக்கிறத விட நேராக நீங்கள் சைக்காட்டிஸ்டே போய் பார்க்கலாம். அவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி பொசிஷன் சைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். சென்னையில் தமிழ்லேயே நடக்க போகுது, பல நகரங்களில் ஆங்கிலத்தில் நடக்குது. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். இந்த ட்ரேடிங் சைக்காலஜி ஒரு ஜங்க் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கரெக்டான ப்ராசஸை சொல்லாமல் ட்ரேடிங் சைக்காலஜிங்கிற ஒரு மேலே ஒரு பழியை போட்டு தப்பிச்சு போகிறதுக்கு தான் ஒரு காரணமாக பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.